பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் செல்லிங்கை பொறுத்தவரைக்கும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிடுறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி எப்படி பிசினஸ் பண்ண வைக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஃபாலோ பண்றதே விட்டுறாங்க. அதுவும் ஃபாலோப்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்னன்னா எந்த டைம்ல ஃபாலோ பண்றது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு ஃபாலோ பண்றது இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க வேற நெட்வொர்க்கோ இல்லை வேற யாராவது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மெயின் என்னன்னா இப்போ இந்த ட்ரைனிங்ஸோட கான்செப்ட் என்னன்னா மெயினா எப்படி நம்ம ஃபாலோ பண்றதா ட்ரைனிங்கோட மெயின் கான்செப்ட். ஏன்னா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றது தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டரை கரெக்டா ஃபாலோ பண்றது இந்த ட்ரைனிங் மூலமா தெரிஞ்சதுன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன ஆகும், பிசினஸ் க்ரோ ஆகும், நிறைய பேர் உள்ள வருவாங்க, ஸோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. இது பண்ண மூலயமா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராடக்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிவி அதிகமாக கிடைக்கும். பிவி அதிகமாக கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து 9 ways ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுதான் மெயின் மோட்டிவேஷன் இந்த ட்ரைனிங்கு. ஸோ ஃபாலோ பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஏன் ஏன் சார் ஃபாலோ பண்ணுறது ஏன் இம்பார்ட்டண்டாக ஃபாலோ பண்ணணும்? நான் நினச்ச நேரத்துக்கு எப்போ வேணாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணிக்கலாம்ல சார், ஏன்னா நான் தானே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வெஸ்டீஜ் கொண்டு வந்தேன், ஸோ எப்போ ஃபாலோ பண்ணா என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எப் எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணலான்னு இருந்தால் இந்த வெஸ்டீஜ் வியாபாரம் பொறுத்தவரை டைரக்ட் செல்லிங் பொறுத்தவரைக்கும் என்னன்னா கொஞ்சம் பின்னடைவு தான். ஆன் டைமில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும்னா என்னன்னா நம்ம பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எடுத்து சொல்லணும், இல்லை ப்ராடக்டை வாங்க வைக்கிறது தான். ஸோ இந்த இமேஜ்லேயே பாருங்க, ஸோ ஃபாலோ பிஃபோர் இட்ஸ் டூ லேட். ஒருத்தர் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மரத்தை பிடிச்சிட்டு இருக்காரா, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கால் பிடிச்சிட்டு இருக்கவர் ஃபர்ஸ்டே ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா அந்த மரத்தை பிடிச்சிருப்பாரு. கொஞ்சம் டிலே ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தரோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு, அது எப்போ வேணா காலை வாரி விடும் ஏன்னா காத்துல. ஸோ அதே மாதிரி தான், ஏன்னா இந்த டைகிராம் என்ன இது பண்ணுதுன்னா ஆன் டைம்ல கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சேஃப்ன்றத இந்த டைகிராம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே மாதிரி தான் என்னன்னா, ஸோ நம்ம மெயினாக ஏன் ஃபாலோ பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கும் ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்காக வியாபாரத்துல. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்றதுனால என்ன முக்கியமா நடக்கும்னா ஆடிங் வேல்யூ. வேல்யூனா என்னன்னா நம்மளோட மதிப்பும் சரி பிஸ்னஸோட மதிப்பும் இன்னும் கொஞ்சம் கூட்டும் ஃபாலோ பண்றதுனால. ஏன்னா நீங்க ஃபாலோ பண்றதுனால நம்ம வியாபாரத்தை எடுத்து பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிவி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அடிஷ்னல் சேல்ஸ் நடக்கும். நீங்க நல்ல ரேப்போ பில்ட் பண்ணீங்க, ஒருத்தர் ஃபாலோ பண்ணீங்க, அவர் உங்க டவுன்லைன்ஸா ஆயிட்டாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கே எடுத்துங்க. நீங்களே வந்து குவாலிஃபை ஆகுறீங்க ஏதோ ஒரு ஃபாரின் ட்ரிப்ஸ்னே வச்சுங்க. என்னன்னா ஒரு 100 பிவி, ஒரு குரூப் பிவி ஒரு 300. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் கண்டினியூஸா 3 months நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு ரேப்போ பில்ட் பண்ணீங்கன்னா உங்க டவுன்லைன்ஸ்க்கு நீங்க சொல்லலாம், ஸோ இந்த வாட்டி நான் எலிஜிபிள் ஆகணும்னா இன்னும் ஒரு 300 குரூப் பிவி வேணும், இதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்படுதுல அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவர் உங்க பேச்சை கேட்பாரு. அடிஷ்னலா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரேப்போ பில்ட் பண்ணா கண்டிப்பா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா புது டிஸ்ட்ரிபியூட்டரை ரேப்போ பில்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி வச்சிருந்தோம்னா ரெஃபரல்ஸும் கிடைக்கும். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட என்ன சொல்லலாம், நம்ம சார் வேற எதனா பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார், வேற எதனா தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் போது என்ன பண்ணுவாங்களா, சார் எங்க ரிலேட்டிவே இருக்காங்க, என் ஃப்ரெண்டே இருக்காங்க, இந்தாங்க சார் என் மொபைல் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஃபாலோ பண்றது மூலயமா. ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தர் இன்ட்ரெஸ்டடே இல்லைன்னு வச்சுங்க, சார் நான் வந்து இந்த வியாபாரத்தை வெஸ்டீஜ் வியாபாரத்தை எடுத்து பண்ண விரும்பல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா வந்து எனக்கு ஆம்லா வேணும், எனக்கு ஸ்பைரோனெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து சரி நோ ப்ராப்ளம் சார். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டை பிடிச்சா கண்டிப்பாக பிஸ்னஸ் பிடிக்கும் சார். இன்னைக்கு நீங்கள் வேணான்ட்டீங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி எதனா ரெஃபரன்ஸ் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பில்ட் அந்த ஒரு ஆப் இருந்தது நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நம்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பிஸ்னஸ்க்கும் நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா நீங்க ஃபாலோ பண்றது மூலயமா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, வேற என்ன பெனிஃபிட்ஸ் இதுல சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் என்ன பண்ற சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வாட்டி கால் பண்றாங்க, விட்டு விட்டு கேப்ல கால் பண்றாங்கன்னு வச்சுங்க. 4 வாட்டி கால் பண்ணும்போது ஸோ 4 வாட்டி நோ சொல்றாங்க. ஆனா அஞ்சாவது கால் பண்ணும்போது 80% ஆஃப் த ப்ராஸ்பெக்ட் என்ன பண்றாங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன் இல்ல பிசினஸ் வியாபாரத்தை எடுத்து பண்றேன் வெஸ்டீஜ்ல பண்றேன்னு சொல்லிட்டு டைரக்ட் செல்லிங்ல பண்றேன்னு சொல்லிட்டு 5வது கால்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மோஸ்ட்லி வந்து கன்ஃபார்ம் பண்றாங்களா. அது நம்ம நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கூச்சப்பட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுவோம் எடுக்கலையா,
2வது டைம் கால் பண்ணுவோம், 2 நாள் கழிச்சு எடுக்கலையா, 3வது டைம் கால் பண்ணுவோம், எடுக்கலையா, 4வது வாட்டி நம்ம என்ன பண்றோம், காலே பண்ண மாட்டோம். 100ல 92% வந்து என்ன பண்றாங்கன்னா 4 வாட்டி கால் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ 4 வாட்டி கால் பண்ணியாச்சு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லீடு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்களாம். எவ்வளோ 100ல 92%. ஆனா 5வது 6வது கால் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க, ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 100ல 80 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம். எந்த கால்ல? 5th ஃபாலோப்ல. ஸோ அதனால என்னன்னா நம்ம 4 வாட்டி பண்றது இல்லாம 5வது வாட்டும் ட்ரை பண்ணாதான் நிறைய நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாபாரத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னன்னா ஃபெயிலிங் டு ஃபாலோ அப் இன் ஒன் ஆஃப் த குயிக்கஸ்ட் வே டு லூஸ் அப் டு 80% ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல் பிசினஸ். உங்களோட பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபாலோ பண்ணாததுனால, ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கால் ஃபாலோ பண்ணிட்டு 2வது வாட்டி ஃபாலோ பண்ணாதனால 80% பேருக்கு என்னன்னா பிசினஸ் வந்து டவுன் ஆகுதான். ஏன்னா அவங்க ப்ராப்பர் ஃபாலோ அப் இல்லையா. ஸோ இது வந்து டேட்டா, இது டைரக்ட் செல்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த டேட்டா, இது கன்ஃபார்மான டேட்டா. அது மட்டும் கிடையாது, என்னன்னா that's an awful lot of potential sales that are never being closed and potential revenue that is being left on the table. என்னன்னா ஃபாலோ பண்ணாதது மூலமா என்னன்னா ஒரு பொட்டன்ஷியல் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லூஸ் பண்றாங்களாம். அது மட்டும் கிடையாது, ரெவென்யூ உங்க டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணா காசு இருக்குன்னு வருதான். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணாதனால என்ன ஆகுது, நம்மளோட ரெவென்யூ வந்து டிராப் வருதான். அதே மாதிரி என்னன்னா 4வது பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா ஒரு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நீங்க அவங்க ஃபாலோ பண்ணி பிசினஸ்ல என்டர் பண்றது மூலியமா அதுல வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஸ்ட்ராங்கான தலைவராகவே மாறிடுறீங்களாம் வெஸ்டீஜ்ல டைரக்ட் செல்லிங்ல. ஏன்னா அதை ஃபாலோ பண்ண தான் நம்மளுக்கு கிடைக்குமா. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க ஒரு நாளைக்கு நிறைய பேரை நீங்க ஃபாலோ பண்றது மூலயமா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது உண்மையான வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையான பிரின்சிபல், உண்மையான ஸ்லோகன். ஏன்னா நீங்க பழக பழக என்ன ஆகுதுன்னா கிங் ஆயிடுவீங்க, சாம்பியன் ஆயிடுவீங்க. அதே மாதிரி நீங்க ஃபாலோ அப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டீஜ் வியாபாரத்தை பண்ணும்போது நிறைய கஸ்டமரை ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருமா. அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அசைக்க முடியாத லீடர்ஸ் ஆயிடுவீங்க. இது ஃபாலோ பண்றது மூலமா கிடைக்குமா. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி வை டு பீப்புள் டோன்ட் ஃபாலோ. ஏன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா சார், எனக்கு ஃபாலோ பண்றது எப்படின்னே தெரியல சார், அதே மாதிரி என்னன்னா ஃபாலோ பண்ண முடியல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா ஃபியர். ஃபியர்னா என்னது? ஸோ ஃபார் ஃபியர்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல பயம். ஸோ எல்லாத்துக்கும் பயப்படுறது. இது ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல், அதுதான் ஃபியர் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஎன்டி அட்டன் பண்ணிட்டாங்க சார், 2வது வாட்டி கால் பண்ணுறதுக்கு பயமா இருக்கு சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டாருன்னா என்ன சார் பண்றது. இல்லை சார் எனக்கு பயம் சார். சார் இப்போ இன்னைக்கு வந்து விஐபி அட்டன் பண்ணிட்டார் சார், நாளைக்கு அவரை ஃபாலோ பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு என்டர் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒருவேளை ஒரு வேணான்னு சொல்லிட்டா என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா நான் நொந்துருவேன் சார், அதனால நான் கால் பண்ண மாட்டேன் சார் எப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது சார், நேத்திக்கு வந்து அவர் உட்கார வச்சேன் சார், நான் ஒரு நம்ம மீட்டிங்ல உட்கார வச்சேன் சார். ஆனா அவர் அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா உட்காந்துருந்தவர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரியே உட்காந்துருந்தார் சார். இல்ல சார் நான் ஃபாலோ பண்ணி அதனால கால் பண்ணி பேசி இல்லைன்ட்டாருன்னா மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. ஃபாலோஅப்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த ஃபியரை வந்து நீங்க தூக்கி போட்டே ஆகணும். டைரக்ட் செல்லிங்ல தூக்கு போட்டே ஆகணும். ஃபியர் வந்து பயம் வந்து இங்க நம்மளுக்கு டைரக்ட் செல்லிங்லயும் சரி வெஸ்டேஜ்லயும் சரி இந்த பயம்ன்றதே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. பயந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த பிசினஸ்லயும் சரி பயந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு குறைவு தான். நம்ம நேர்மையா பிசினஸ் பண்றோம், அவங்களோட லைஃபை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம், அவ்வளவுதான். நான் வெஸ்டேஜ் ஜெயிச்சிட்டேன், நீங்களும் வந்து ஜெயிங்க. ஸோ அவர் வந்தா வரட்டும், வராட்டினா பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணா வருவாரு. ஏன் பயந்துட்டு கால் பண்ணாம இருக்கணும். ஒருத்தரோட பேசினாதான் தெரியும் அவர் வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஃபாலோஅப்ஸ் என்ன பண்ணலாம், அவர் கால் பண்ணி கேட்கலாம், சார் எப்படி சார் ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்களா, சரி ஏன் சார் என் பிசினஸ் எடுத்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டாதான் ஒரு தெரியும். கேட்காமலே உங்க மனசுக்குள்ளேயே நீங்க பயந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் சொன்னது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ பயன்றதே நம்ம ஃபாலோ அப்ஸ்ல இருக்கக்கூடாது. நம்ம நேர்மையான பிசினஸ் தரோம், அவங்க பிசினஸ் அவங்களோட லைஃப்பை நம்ம வந்து பாத்தீங்கன்னா உயர்த்த தான் போறோம், அதுக்கு தான் நம்ம கூப்பிடுறோமே தவிர நம்ம பயப்படவே கூடாது. அததான் பயத்தை தூக்கி போட்டு அடுத்தது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பயத்துக்கு வரல. நம்ம பயமா ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வேணான்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்ததை பார்த்துட்டு போக போறேன். அடுத்த நம்மளுக்கு ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு செகண்ட் காலா இருந்தாலும் சரி தேர்ட் காலா இருந்தாலும் சரி நீங்க
பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்னன்னா ஃபாலோப்ஸ், நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 ஆஸ்பெக்ட், இந்த 4 நிலைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கால் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா அவருக்கு பேசும்போதே நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா பண்ட், பி ஃபார் பட்ஜெட். பி ஃபார் பட்ஜெட்னா என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது அவரால் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, புதுசா ஜாயின் பண்ணிட்டாரா, அவரோட பல்ஸே தெரியாம சார் இந்த ப்ராடக்ட் வாங்க அந்த ப்ராடக்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 10,000 15,000 20,000க்கு என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ப்ராடக்ட்டை வாங்க வச்சிருவாங்க. அப்படி என்ன ஆகும்னா அவர் பட்ஜெட்டை தாண்டி அவர் வாங்கும் போது ஐயோ இது காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு, என்னடா இப்படி செலவாகுதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மைண்ட் வந்துடும். நம்ம பட்ஜெட் ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் வராருன்னா அவரால் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ன்றதை நம்ம பேசும்போது கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் தான் அவருக்கு தரணும். அதை மட்டும் கிடையாது, அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா என்னன்னா, ஸோ இவர் தான் டிசிஷன் மேக்கரா. இப்போ புது டிஸ்ட்ரிபியூட்டர் வராரு, அவர்கிட்ட பேசுறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, சார் நான் பிஸ்னஸ் எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா என் கணக்கு வழக்கு இல்லை என்னோட செலவுலாம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் சார் பார்த்துப்பாரு, அவரு தான் சார் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணணும், அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும். சில பேர் இவங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அவர் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினா தான் அவர் தான் டிசிஷன் அத்தாரிட்டியா, இவ்வளவு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அவரு தான் காசு தருவாரா அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க கிட்ட வந்து இவ்வளவு ப்ராடக்ட் கொடுங்க, அவங்க அவங்க வேலைக்கு போகாதவங்க கூட இருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யோசிப்பாங்க. இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். மூணாவது என்னன்னா நீடுனா என்னன்னா தேவை. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ப்ராடக்ட் என்ன தேவைன்றதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தேவையில்லாத ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நெகட்டிவிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். சார் இப்போ மாசம் மாசம் என்ன ப்ராடக்ட் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணணும். அவங்க யூஸ் பண்ணத, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ஸே இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க ஸ்லிம்மா இருக்காங்கன்னு வச்சுங்க, நம்ம அவங்க கிட்ட போய் வெஸ்லிம் ஷேக் கொடுக்கறது வேஸ்ட். அப்ப என்ன ஆகும்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்ல அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஐயோ வெஸ்டீஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யூஸ் ஆகாத ப்ராடக்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும். அவங்களுக்கு எந்த தேவை ப்ராடக்ட்டோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க. போக 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 என்ன ஆயிடுவாரு, அவரே நம்ம இப்ப எல்லா ப்ராடக்ட்டும் வாங்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் எவ்வளவு என்ன ப்ராடக்ட் முக்கியமா தேவைன்றதை தான் பார்த்து நம்ம கொடுக்கணும். தேவையில்லாத ப்ராடக்ட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன ஆகுங்கன்னா இன்ஆக்டிவ், கொஞ்சம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க கொடுங்க. நாலாவது என்னன்னா டைம்லைன். ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லைனுக்குள்ள பிளான் நம்ம என்னன்னா அவங்களுக்கு பண்ணணும். அந்த டைம்லைனுக்குள்ள நம்ம கைட் பண்ணணும். எதா இருந்தாலும் சரி, அவங்க வெஸ்டீஜ் வியாபாரத்துல பொறுத்தவரை பிவியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம், அந்த டைம்லைனுக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க இப்படிலாம் அனலைஸ் பண்ணாதான் நம்ம பிசினஸ்ல இருப்பாங்க. நிறைய பேர் அனலைஸே பண்ணாம கொடுத்துருவாங்க. நானே பார்த்திருக்கேன். சார் ஒருத்தர் வந்து கூட்டு வந்துருக்காரு ஒரு டிஎல்சிபிக்கு ப்ராடக்ட்டை, ஒரு ஏதோ சுகர் ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஆட்டோல போகும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தான், சுகர் ப்ராப்ளமா சார், நம்மளோட தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிடும், எவ்வளவு சார் செலவாகும்னு கேட்டிருக்காங்க. சார் என்ன சார் 100 ரூபா 200 ரூபால முடிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வந்தோன்னே என்ன பண்ணிருக்காங்க, அவர்கிட்ட 5,000 10,000 இதெல்லாம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு பில் பண்ணிருக்காங்க. அவர் அப்படியே கேட்கிறாரு, சார் எனக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினா போதுன்றீங்க, இப்ப என்னன்னா 5,000 10,000 என்ன சார் என் தலையில கட்டுறீங்க அப்படின்னும் போது ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தேவை, என்ன ப்ராடக்ட் வேணும், ப்ராடக்ட்டை வாங்க சொல்லுங்க. போக 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 அவரே இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்க ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்க இதெல்லாம் வந்து என்னன்னா அனலைஸ் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, சம் குயிக் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு குயிக்கான சம் டிப்ஸ் சொல்றேன். என்னன்னா கிரியேட் ஃபாலோ அப் ஷெட்யூல். நீங்க வந்து ஒரு ஃபாலோ பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்து ஒரு நோட்டோ டைரியிலோ வந்து என்ன பண்ணுங்க, எழுதுங்க. அதே மாதிரி என்னன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் புது ப்ராஸ்பெக்ட் கிட்ட நீங்க ஃபாலோ பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஃபாலோ பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஐடி போட்டிருப்பாங்க, இல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க, அதோட மறந்துருப்பாங்க. மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் கழிச்சு 1 மாசம் கழிச்சு கால் பண்ணுவாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, சார் யார் சார் நீங்க, சார் நான் 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வெஸ்டீஜை பத்தி சொன்னேனே ஞாபகம் இருக்குங்களா, ஆமா ஆமா ஆமா, இது அதுக்காக தான் சார் இப்ப கால் பண்றேன். ஏங்க 1 மாசம் முன்னாடி கால் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருக்கணும், 1 மாசம் கழிச்சு கால் பண்றீங்க, நான் எனக்கு வேற ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வேற டைரக்ட் செல்லிங்லேயே நான் ஜாயின் பண்ணிட்டேங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பழமொழி, என்னன்னா ஆறுன கஞ்சி பழக்கஞ்சி. ரொம்ப டிலே ஆக என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பிசினஸ் வந்து டைம் ஆயிடும்.
டைம்ல வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, சில பேர் கேட்கலாம், சார் அப்படின்னா நான் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணலாமா சார்? ஒரு இப்பதான் சிஎன்டி முடிச்சுட்டு போனாரு, ஃபர்ஸ்ட் டைம் உட்கார வச்சேன் சார். இப்போ அடுத்த 5 நிமிஷத்துல கால் பண்ணலாம்ல சார்? 5 நிமிஷம் அட்டன் பண்ணலாம்னா நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுவும் தவறு. ஏன்னா டைம் லைன் இருக்கு. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு அட்டன் பண்றாரு, விஐபி அட்டன் பண்றாருன்னா அடுத்தது 12 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. அப்புறம் தான் நீங்க கால் பண்ணணும். அது உங்க நோட்ல எழுதி வைங்க, ஃபாலோ அப் நோட்ஸ்ல எழுதி வைங்க. கரெக்டா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? ஸோ காலோ ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி என்னன்னா, நீங்க சும்மா நொய் நொய் நொயின்னு அடுத்த 5 நிமிஷத்துல கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புது டிஸ்ட்ரிபியூட்டர் வரமாட்டாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த வியாபாரம் என்னடா நொய் நொயின்னு இருக்காங்க, இப்பதான் விஐபி முடிச்சுட்டு நான் வெளியில வந்தேன், ஜாயின் பண்ணலாம் டைம் கொடுங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா சும்மா 100 கால் பண்ணிட்டாங்களே அடுத்த 5 நிமிஷத்துல. ஐயோ இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு, நான் ஜாயின் இப்பயே 100 கால் பண்றாங்களே, நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுதான் போல இது, ஒரு நாளைக்கு 1000 கால் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி ஆயிடுவாங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. டைம் கொடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும், கால் பண்ணணும். சின்ன ஸோ ஹவு எல்ஸ் டு யூ கெட் இன் டச் அண்ட் புட் தேம் அவுட்? அப்பனா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 மணி நேரம் கழிச்சு தான் கால் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபாலோ ஷெடியூல்ல போடுங்க. ஷெடியூல்னா ஒரு நோட் எழுதுங்க, ஒரு பேர் எழுதுங்க, மொபைல் நம்பர், இன்னைக்கு தான் விஐபி அட்டன் பண்ணாரு, அடுத்தது 2வது வாட்டி அவருக்கு எப்போ கால் பண்ணணும், என்ன டேட் என்ன டைம்னு சொல்லிட்டு நீங்க நோட்ல எழுதுனாதான் அந்த டைம்ல வந்து என்னன்னா நீங்க ஃபாலோ பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே கால் பண்ணுங்க, அட்டன் பண்ணலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் கழிச்சு திரும்ப கால் பண்ணுங்க. அந்த மாதிரி டைம் கேப் விட்டு விட்டு தான் கால் பண்ணணும். அட்டன் பண்ணலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப ஒரு கால் பண்ணி, சார் நேற்றுக்கு விஐபி அட்டன் பண்ணீங்களே எப்படி சார் புரிஞ்சுது? சாரி சார், நேற்றுக்கு நான் கால் பண்ண நீங்க எடுக்கல, அநேகமா பிஸியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை பத்தி ஆரம்பிங்க. ஏன்னா ஃபாலோ அப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாரு, சார் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு ஒரு 10 மணிக்கு கால் பண்ணுங்க சார் அப்படின்னு கேக்குறாரு. 10 மணிக்குன்னா ஷார்ப்பா 10 மணிக்கு கால் பண்ணுங்க. நீங்க 10:10க்கு அவர் கால் பண்ணி ஃபாலோ பண்ணா கூட, சார் இந்த மாதிரி வந்து நான் கிரி பேசுறேன், நீங்க கால் பண்ண சொன்னீங்களா? ஆமா நான் கால் பண்ண சொன்னேன், எத்தனை மணிக்கு கால் பண்ண சொன்னேன்? கண்டிப்பா கேட்பாங்க புது டிஸ்ட்ரிபியூட்டர். 10 மணிக்கு. இப்ப என்ன டைம்? 10:10. நான் வேற ஒரு வேலையில என்கேஜ் ஆயிட்டேன், நீங்க அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கன்னுவாங்க. எப்பவுமே என்னன்னா ஒரு கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷார்ப்பா அந்த டைம் சொன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு தான் தேவை. சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வியாபாரத்தை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன். ஏன்னா ஒன்ஸ் அவர் இன்ட்ரெஸ்டட் ஆயிட்டானா அதுக்கப்புறம் வரப்போறாரு. பட் நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா அவர் என்ன டைம்ல சொல்றாரோ அந்த டைம்ல ஷார்ப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த டைம்ல ஒரு ஷார்ப்பா வர சொன்னார்னா அந்த டைம்ல 10 மணிக்கு நீங்க இருக்கணும். சார் நீங்க என்ன வந்து நாளைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு வந்து என்னோட வீட்டில் வந்து மீட் பண்ணுங்கன்னா 10 மணிக்கு நீங்க இருக்கணும். 9:55க்கு நீங்க இருக்கணும். ஏன்னா ஃபாலோ ரொம்ப ரொம்ப முக்கியம். புது டிஸ்ட்ரிபியூட்டர் டைமை பார்ப்பாங்க. அதே மாதிரி என்னன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் என்னன்னா ஃபாலோ அப்ஸ்ல நிறைய கேட்பாங்க. கால் பண்றீங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், சரி இந்த வியாபாரத்தை பத்தி சொல்லு, இல்ல இதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு ஆன்சர் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ற போது எப்படி நீங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஐஸ்பர்க்ஸ், உங்களை யாருன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பீங்க, மால்ல மீட் பண்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் நான் மால்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நாளைக்கு ஒரு 10 மணிக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க 10 மணிக்கு ஷார்ப்பா கால் பண்றீங்க. அப்போ என்ன பண்ணணும், அவர் பேரை கேட்டுட்டு ஒரு ஐஸ் பஸ், ஏன்னா உங்களை யாருன்னு தெரியாது, அப்போ ஃப்ரீயா ஆகிறதுக்கு என்னன்னா, சார் உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் சார் இருக்காங்க? ஓகே சார், அவங்க எல்லாருமே என்ன வேலை சார் பண்றாங்க அப்படின்னு கேளுங்க. இது ஆர் ஃபார் ரீக்ரியேஷன். சார் லாஸ்டா என்ன மூவி சார், ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன கோயிலுக்கு சார் போனீங்க அப்படின்னு ரீக்ரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்ஸை பத்தி பேசுங்க. ஏன்னா அப்பதான் என்னன்னா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். அது மட்டும் கிடையாது, நீங்க சார் நெக்ஸ்ட் நம்ம எப்போ சார் மீட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிசினஸை வந்து என்னன்னா அவருக்கு டெமோ பண்ணணும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். கரெக்டா இல்லைங்களா சார்? நெக்ஸ்ட் எப்போ சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டேட் கேளுங்க. அந்த டேட் வந்து டைமும் கேளுங்க. எந்த டைம்ல கேட்க நீங்க, சார் எந்த டேட்ல சார் மீட் பண்ணலாம், என்ன டைம்ல உங்களை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கரெக்டா போய் அவரை மீட் பண்ணுங்க. அதே மாதிரி போன்ல வியாபாரத்தை பத்தி, வெஸ்டேஜ் வியாபாரத்தை பத்தி சொல்லாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. டைரக்டா நீங்க ஒன்னு விஐபி இல்ல சிஎன்டி இல்ல அவர் வீட்டுல போய் மீட் பண்ணுங்க, இல்ல அவரும் உங்க வீட்டுல வர வைங்க. ஸோ இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி காமனா நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும், அவர் கேள்வி கேட்பாரு. என்னன்னா காமனா நீங்க வெஸ்டேஜ் வியாபாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க.
ஒரு 12 மணி நேரம் கழிச்சு கால் பண்றீங்க, என்ன தெரியுமா சொல்லுவார் அவரு? சார் நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் கிட்ட செக் பண்ணி சொல்லணும் சார், சார் நான் ஹஸ்பண்ட் கிட்ட செக் பண்ணி சொல்லணும் சார், என் பிரதர் கிட்ட செக் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு இது காமனா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற வந்து இது கேள்வி. இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. என் ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்கன்னா சார் நீங்க செக் பண்ணிட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தாராளமா சொல்லுங்க சார், உங்க விருப்பம் தான் சார், நான் சொல்றது எல்லாமே நல்லதுக்கு தான் சார், உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கும் நல்லதுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ வேணாலும் சொல்லுங்க சார். என்ன டயட்ல சார் நான் கால் பண்ணேன், என்ன டைம்ல சார் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை வாங்கிங்க, இது அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. இதெல்லாம் இது ஃபாலோ பண்ணணும். இன்னும் சில பேர் அப்ஜெக்ஷன் இல்லைங்க சார், நான் யோசிச்சு தான் சார் சொல்லணும், யோசிக்க டைம் கொடுங்க சார், கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுமோ நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சார் நீங்க யோசிச்சு வைங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க யாருக்கிட்ட வேணாலும் யோசிச்சு வைங்க. நான் எப்போ சார் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு நிறைய அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் சார் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ என்ன டைம்ல சார், ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு சார், அதுக்காக தான் சார், வேற எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைம் என்ன டேட்டுன்னு கேட்டு அந்த டைம்ல திரும்பவும் கால் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் என்னன்னா சில பேர் அப்ஜெக்ஷன், காமனான அப்ஜெக்ஷன், சார் எனக்கு வந்து வெஸ்டீஜ் வியாபாரத்தை பண்றதுக்கு டைமே இல்லை சார், என் பிசினஸ் என் வேலையே கரெக்டா இருக்கு சார், இப்படியும் சொல்லுவாங்க. இது அவர் எப்படி சமாளிக்கணும், இவர் எப்படி நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதையும் நீங்க என்ன பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி ஆன்சர் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ வேற எதனா இருக்கா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி கேட்டாருன்னா என்ன மாதிரி பதில் சொல்லலாம்? சார் வேற ஒன்றும் இல்லை சார், இதுதான் சார், நான் எப்போ சார் உங்களுக்கு ஏன்னா ஐடி கன்ஃபார்ம் பண்ணும் சார், ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், எப்போ சார் உங்களுக்கு கால் பண்ணேன், எந்த டைம்ல சார் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு டேட்டு டைமு இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைரியில நோட் பண்ணிட்டு என்ன டேட் சொல்லியிருக்காங்க என்ன டைம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் இந்த கேள்விலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் புதுசா கேட்பாரு, அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கலான்றது நீங்க உங்க அப்ளைன்ட்ட சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதெல்லாம் காமனா சொல்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் 100 டிஸ்ட்ரிபியூட்டர்ல 95 பேர் இதை தான் சொல்லுவாங்க, இந்த 5 பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, 4 பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி என்னன்னா ஆட் வேல்யூ எவ்ரி டைம், உங்களோட மதிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றது எப்படி ஆட் பண்ணலாம்னா, ஸோ லேட்டஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட பேசும்போது நீங்க ஃபாலோ பண்ணும் போதே ஒரு சார் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் போன வாட்டி ஒரு ட்ரைனிங் எடுத்தேன் சார், ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார், அவர் என்ன தெரியுமா சார் சொன்னாரு, அவருக்கு ஆல்ரெடி வந்து கீழே விழுந்துட்டார் சார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து அடிபட்டுடுச்சு, இங்கிலீஷ் டேப்லெட் எடுத்தார் சார், குணமே ஆகல சார். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நம்மளோட வெஸ்டீஜ் டீ பவுடர் இருக்குல்ல சார், அதை குடிச்சாரா அது சரியாயிடுச்சான் சார், அவரே சொல்றாரு சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை, உங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சார் அந்த மீட்டிங்ல வந்து அவரே சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க அவர்கிட்ட. ஏன்னா ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட். ஃபார் எக்ஸாம்பிள், சார் நேற்று சிஎம்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து நடக்க முடியாம இருந்தாங்க சார், நம்ம சிஎம்டிஎம் சிஎம் ஒரு சிஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தொடர்ச்சி எடுத்தாங்க சார், இப்போ எந்த ஒரு உதவி இல்லாம நடக்கிறாங்க சார், தோ பாருங்க சார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, அப்பதான் இது ஒரு வேல்யூ ஆடட், இது கூட்டு மதிப்பு, இந்த மதிப்புல இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, மிஸ்டர் ஆஃப் மில்லன் 3000 ருபீஸ் வாங்கினீங்கன்னா அந்த ஜார்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸோ என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கோ புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் என்னன்னா பர்சனல் அச்சீவ்மெண்ட், சார் இங்க பாருங்க சார் கார் வாங்கியிருக்காங்க, இந்த பாருங்க சார் வீடு வாங்கியிருக்காங்க, ஸோ டிராவல்லாம் போயிருக்காங்க சார், இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க சார், அது மட்டும் கிடையாது சார், உங்களுக்கு மாசம் மாசம் செல்ஃப் பிவி 300 தவறாம பண்ணிடுவாங்க சார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சீவ்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்றவங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. டீமா அச்சீவ்மெண்ட் பண்றதெல்லாம் புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் வேல்யூ ஆடட் பார்க்கும் போது ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி என்னன்னா நம்ம வெஸ்டீஜ் வியாபாரத்தை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸா தான் இருக்கும். ஸோ இதுவும் பண்ணுங்க. அதே மாதிரி சம் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோஅப்ல இதெல்லாம் நீங்க பண்ணியே ஆகணும். என்னன்னா நீங்க கேட்பீங்க சார் நாளைக்கு உங்க வீட்டை வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க, மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம், அவரு டைம் சொல்லலைன்னா நீங்களா ஃபிக்ஸ் பண்ணலாம், சார் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வரட்டுமா, 10 மணிக்கு வாங்கன்றவாங்க. ஒன்ஸ் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த டைம்ல தான் நீங்க போகணும், ஏன்னா அவர் எப்ப வேகன்சியா இருக்காரோ அந்த டைம்ல போங்க. அவர் டைமும் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணலன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, கேளுங்க, எப்படின்னா கேட்கணும், சார் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வந்தா கரெக்டா இருக்குமா சார், ஃப்ரீயா இருப்பீங்களா சார் அப்படின்னு கேளுங்க, நான் இன்னும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ
திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர்ஸ் ஆஃப் திஸ் மந்த். என்னன்னா இப்போ நீங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு அர்ஜென்சி கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா சில டைம். சார் இந்த ப்ராடக்ட் இப்போ நீங்க இந்த வாஷிங் மிஷினை வாங்குனீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர் சார், 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட் சார், அதுக்கப்புறம் நாளைக்கு வந்தா கூட கிடைக்காது சார் அப்படின்னு சில பேர் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னா அர்ஜென்சி கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னா யோசிச்சாங்கன்னா இப்படியும் சொல்லுங்க சார், நெக்ஸ்ட் 2 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சார் வந்து ஃபாரின் ட்ரிப் இருக்கு சார், அதுக்கு இந்த மந்த்ல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணனா நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இன்னையில இருந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுங்க. நீங்க அது அர்ஜென்சினா அப்படி இந்த மாதிரி இன்னும் சொல்லணும் சார். அது மட்டும் கிடையாது, இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு சார், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை வந்து வாங்கும் போது மற்றவங்க வாங்கும் போது ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றது கரெக்டான நாள் சார். நான் ஏன்னா இந்த கம்பெனில ரொம்ப நாளா இருக்கேன், கன்ஃபார்ம் இது கண்டிப்பா நடக்கும். நான் சொல்ற டைம்ல பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் சார். நீங்க அடுத்த 5 நாளுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணா கூட அந்த இது முடிஞ்சிரும் சார், அந்த டேட் முடிஞ்சிரும், ஆஃபர்ஸுக்கான டேட் முடிஞ்சிரும். அதுக்காக தான் சார் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுங்க, உண்மையை சொல்லி கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி அவர் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்ல, saw this video and thought of you. ஸோ ஒரு சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சார். ஆக்சுவலா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஜாபுக்கு போயிட்டே இருந்தார் சார், ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்தார் சார். திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க வந்து ரெசஷன், ஏஐ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு இது வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்த்தேன் சார். வேலை போயிடுச்சு. வேலை போன பிறகு என்னன்னா சார் அவரோட நிறைய கனவுகளா இருந்து சார், அவங்களுக்கு குழந்தைய படிக்க வைக்கணும், ஸோ இஎம்ஐலாம் கட்டிட்டு அதெல்லாம் அது காமிச்சு போகும்போது ரொம்ப இதுவா இருந்தது சார், எனக்கே கஷ்டமா இருந்தது சார். இப்பதான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன் சார். அந்த மாதிரி யாரும் பாதிக்க கூடாது சார், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப்பை வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பார்த்தோன்னே டப்புன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு சார். ஏன்னா நீங்க வந்து ஸோ ஐடியில் ஒர்க் பண்றீங்களா, சரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சார் சரி திரும்ப நீ கால் பண்ண சார் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு வீடியோ ரிலேட்டட் பண்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன நியூஸ் பேப்பர்ல வந்து ஏஐ இவ்வளோ ஜாப் போயிருக்கு சார், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சார், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சார் உலகத்துல, பாருங்க சார் இன்னைக்கு 7000 பேர் ஒரு கம்பெனி அமைச்சிட்டாங்க சார் அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இது மூலயமா நம்ம அர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரை கிரியேட் பண்ண வைக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஓகே லெட்ஸ் டூ திஸ், ஒய் டோன்ட் யூ ட்ரை திஸ் ஒன் சார். இப்போ நீங்கள் நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, கம்பெனி பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் வந்து அச்சீவர்ஸ் லேடிஸ்லாம் பாருங்க சார், எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனராக இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு சார். ஏன் சார் உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க எப்படி இருக்கணும், ஏன் உங்க லைஃப் ஸ்டைல் மாறினா என்ன சார், இது லைஃப்ன்றது ஒன் டைம் தானே சார், ஏன் உங்க லைஃப் ஸ்டைல் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் இது இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணக்கூடாது, ஏன் சார் பண்ணலாம்ல சார் அப்படின்னு இந்த மாதிரி நீங்க கேட்டு என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி உங்க டவுன்லைன்ஸா நீங்க ஆக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ டிப்ஸ் தான், நீங்க இது பண்ணுங்க. அதே மாதிரி என்னன்னா ஸோ ஆல்வேஸ் define த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஃப் த ப்ராஸ்பெக்ட் சே தே நீட் டைம் டு திங்க். என்னன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ராஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைம் கொடுங்க யோசிக்கிறதுக்கு அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பேசலாம் சார், ஓகே சார் நீங்க தாராளமா டைம் எடுத்துங்க சார், ஸோ நல்லா திங்க் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு நன்மை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னால வந்து நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு, என் லைஃப் சேஞ்ச் பண்ணதே இன்னும் ஒருத்தர் தான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு நல்லா யோசிச்சே சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லாத பிசினஸ் சார், எதுல சார், எல்லா பிசினஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ் நம்ம வெஸ்டீஜ் பிசினஸ் தான் சார், நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம். நீங்க யார்கிட்ட வேணா யோசிங்க சார், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லார்கிட்டயும் நீங்க கேட்டுங்க சார், கேட்டு எனக்கு சொல்லுங்க சார் எந்த டைம்ல சார் கால் பண்ண, ஒரு நாளைக்கு கால் பண்ணுவோம் சார், இல்ல இல்ல சார் 2 நாள் கழிச்சு கால், என்ன டேட்ல சார், என்ன டேட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பரா இருக்கணும். அதே மாதிரி அக்ரி டு ஃபாலோ வித் தெம் வீக் ஆர் டூ லேட்டர், இல்லை ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கூட நீங்க டைம் எடுத்துக்க சொல்லுங்க. ஷார்ப்பா என்ன டைம்ல சொன்னாங்களோ என்ன டேட்ல சொன்னாங்களோ உங்களுக்கு கால் பேக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி பி எஸ் ஸ்பெசிஃபிக் பாசிபிள், ஐ வில் கால் யூ நெக்ஸ்ட் வீக், இட்ஸ் வேக், ஐ வில் கால் யூ ஆன் வெனஸ்டே. இஃப் சப்போஸ் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரு டைம் டேட் சொல்லல, எந்த கிழமை சொல்லலைன்னா நீங்க கேட்டு பாருங்க சார், எந்த டைம்ல இந்த டைம்ல கால் பண்ணலாமா சார், இந்த டேட்ல கால் பண்ணலாமான்னு சார் சொல்லிட்டு நீங்க சஜஷன் பண்ணுங்க. அவரே சொல்லுவாரு, சொன்னார்னா அந்த டைம்ல அந்த டேட்ல ஷார்ப்பா கால் பண்ணி அவரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த ஃபாலோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்துல, இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல ஃபாலோ அப்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ அப் வித் யுவர் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் கால், ஹேவ் தே ஸ்டார்டட் யூசிங் த ப்ராடக்ட்ஸ், கால் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பீங்களா, நம்ம ப்ராடக்ட் ஐடிலாம் போட்டிருப்பீங்க, ப்ராடக்ட் கொடுத்துருப்பீங்களா
அவரை நம்ம பிசினஸ்ல பண்ண வைக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் என்னவா இருக்கணும்னா, சார் தேங்க்ஸ் சார், நீங்க விஐபி அட்டன் பண்ணதுக்கு ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு நினைச்சேன், பார்த்தேன் சார். ஸோ நம்ம ப்ராடக்ட்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா சார்? ஓகே சூப்பர் சார், சூப்பர் சார், ரிசல்ட் நல்லா இருக்கா சார், எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டுட்டு, ரெண்டாவது கால் என்னவா இருக்கணும்னா அவர்கிட்ட கேளுங்க, சார் எப்போ சார் கால் பண்ண, எப்போ இது பண்ணன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 நாள் கழிச்சு கால் பண்ணி, சார் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணீங்க சார், எப்படி சார் அனுபவம், நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேளுங்க. அவர் அனுபவத்தை சொல்லுவாரு. மூணாவது டைம் ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கால் பண்ணி, சார் ஒரு நியூ ப்ராடக்ட் மிஸ்டர் ஆஃப் மில்லன்ல ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆகுது சார், நீங்க நம்ம பிரான்ச்சுக்கு வாங்க சார், நம்ம டிஎல்சிபிக்கு வாங்க சார்னு சொல்லிட்டு அவரை இன்வைட் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க, ஸ்கீம் என்னென்ன இருக்கோ அதை வந்து பண்ணுங்க, என்னென்ன ப்ராடக்ட்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினா எவ்வளோ ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே என்ன பண்ணுங்க, நாலாவதா உங்க கால் ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன இருக்குன்னா, சார் நீங்க சாட்டிஸ்ஃபைடா சார், வெஸ்டிஜ் ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கா சார், சார் பிசினஸ்லாம் நல்லா இருக்கு சார், உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குதா சார், சார் நீங்க ஏன் சார் மற்றவங்களை ரெஃபர் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்களே வந்து இது யூஸ் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே திருப்தியா இருக்கீங்க, ரெஃபர் பண்ணலாம்ல சார், வாங்க சார் உங்களுக்கு ரிலேட்டிவை போய் பார்க்கலாம் சார், அவங்களுக்கும் நம்ம நல்லது சொல்லலாம் சார், ஏன்னா உங்க மூலியமா அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா உங்களை பெருசா நினைப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரல் வாங்குங்க. அஞ்சாவது கால் புது டிஸ்ட்ரிபியூட்டர் சார், சார் ரெஃபரலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், இதோ பாருங்க சார் உங்களோட ரிலேட்டிவ் அவரே ஆர்வமா இருக்காரு, அவர் போற போக பார்த்தா ஒரே மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் ஆயிடுவார் போல இருக்கே சார், ஏன் சார் நீங்க இந்த நம்ம வியாபாரத்தை எடுத்து நீங்க கிரவுண்ட் டைரக்டர் ஆகலாம்ல சார், ஏன்னா கிரவுண்ட் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா மினிமம் 2 lakhs கிடைக்கும்ல, ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிட்டீங்க, நம்மளோட கம்பெனியும் பார்த்துட்டீங்க, ஸோ ரிசல்ட்டும் தருது, இதுக்கு மேல என்ன சார் தயக்கம், நம்ம ப்ராடக்ட்டை நம்ம பிசினஸ் ஏன் சார் எடுத்து நீங்க பண்ணக்கூடாது, உங்க சொந்தக்காரங்களே வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சார், அவங்களுக்கு முன்னாடி நீங்க பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவரை வந்து ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ணலாம், எடுத்து பண்ண வைக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கால் என்னவா இருக்கணும், செகண்ட் கால் என்னவா இருக்கணும், தேர்ட் கால் என்னவா இருக்கணும், ஃபோர்த் கால் என்னவா இருக்கணும், ஃபிஃப்த் கால் என்னவா இருக்கணும்ன்றத நான் சொல்லிட்டேன். ஏன்னா படிப்படியாக தான் நம்ம கேட்க முடியும். எடுத்தோன்னே வியாபாரத்துக்கு பண்ணுங்க பண்ணுங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டரை ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவரை எக்ஸ்பீரியன்ஸை பேசணும், அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பூரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாலாவதா ரெஃபரல் கேளுங்க. அஞ்சாவதா என் பிசினஸ் ஏன் சார் நீங்க எடுத்து பண்ணக்கூடாது, எல்லாத்துலயும் நீங்க திருப்தி தானே சார், சாட்டிஸ்ஃபைடு தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அவரை ஃபாலோ பண்ணி நம்ம வியாபாரத்தை பண்ண வைக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணணும், நீங்க இப்படிதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஃபாலோ வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் ப்ராப்பர் ஃபாலோ பண்றதுனா இல்லாதனால நிறைய பிசினஸ் இழந்திருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் யார் ஸ்மார்ட்டா ஃபாலோ பண்றாங்களோ வேற கம்பெனிக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா யார் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களதான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க கால் பண்றீங்க, நாளைக்கு 10 மணிக்கு கால் பண்ணுங்கன்ட்டாரு, ஒரு 10:05க்கு நீங்க தவறுதலா கால் பண்ணிட்டீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன தெரியுமா கேட்பாங்க, புது டிஸ்ட்ரிபியூட்டர், சார் நான் 10 மணிக்கு கால் பண்ண சொன்னேன், நீங்க 10:05க்கு கால் பண்றீங்க, நீங்க இதுக்கே லேட்டா பண்றீங்கன்னா நான் உங்க கூட வந்தேன்னா நீங்க எவ்வளவு லேட் பண்ணுவீங்க. இதுவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டார், உங்கள்ட்ட மனசுல நினைச்சிட்டு வர மாட்டாரு. ஏன்னா ஃபாலோ பண்றது இதெல்லாம் புது டிஸ்ட்ரிபியூட்டர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களை பார்த்து உங்க டவுன்லைன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சில பேர் வந்து வாக்கு சுத்தமா இருக்கு அப்படிலாம் பார்ப்பாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம். ஃபாலோ நீங்க ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்றது, நான் 10:05 கால் பண்ண சொன்னேன், இவங்க 10:06க்கு கால் பண்ணிட்டாங்க, ஒரு நிமிஷம் லேட் பண்ணிட்டாங்க, ஆனா இன்னொருத்தர் வந்து வேற கம்பெனில இருந்து எனக்கு 10:05க்குன்னா ஷார்ப்பா 10:05 கால் பண்ணாங்க, அவரு தான் நேர்மையா இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ், நீங்களா யோசிக்கலாம், என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு, இதெல்லாம கஸ்டமர் வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கஸ்டமர் இதை யோசிப்பாங்க. ஃபாலோ பண்ணுங்க, மெயின் ரோல் பிளே ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஷார்ப்பா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டரை ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும்னா ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்குவாங்க, ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கும் போது என்ன ஆகும்னா புது புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புது புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிவி நிறைய வரும். பிவி நிறைய வந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு